மேசம் ராசிக்கு இந்த 2025வது வருடம் குரு சனி ராகு கேது பெயர்ச்சி எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரும், என்ன நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது மே மாதம் 14ஆம் தேதி குரு 3ஆம் இடத்துல அமர இருக்கின்றாருங்க. மே மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா குரு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். திடீர் பண வருவாய் எல்லாமே கொடுக்கும். மே மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே திடீர் தன வரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் புதிய நபர் சேர்க்கை, அதாவது நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு யோகம் அப்படிங்கிறத கொடுக்குங்க. அப்போது இந்த குரு 2ஆம் இடத்துல இருப்பது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே திடீர் தீர்வுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. மே மாதம் 14ஆம் தேதி என்று பார்த்தீங்க அப்படின்னா குரு 3ஆம் இடத்துல அமர இருக்கின்றாருங்க. மேசம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 9க்கும் 12க்கும் அதிபதி. மேசம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாக்கியாதிபதி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கும் கேந்திரமான 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கின்றாருங்க. குரு பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா தனது 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்வையிடுவார். நல்லதொரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமையும். உங்கள் வாழ்க்கை துணைக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறும். அதே போல் வியாபாரம் அப்படிங்கிறதுல விருத்தி ஏற்படும். பயணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் பார்ட்னர்கள் அமைவாங்க. நல்ல நண்பர்கள் அமைவாங்க. 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். அப்போது பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது சிறப்பு. அதே மாதிரி 9ஆம் இடத்தை குரு பார்ப்பால் தகப்பனாருக்கு இருந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது மாறும். புண்ணிய ஸ்தல யாத்திரைகள் செல்ல வாய்ப்பு கிடைக்கும். நல்லதொரு பணப்புழக்கம் அப்படிங்கிறத கொடுக்கும். பாக்கியாதிபதி பாக்கிய ஸ்தானத்தை பார்ப்பதுனால 9ஆம் இடம் லட்சுமி ஸ்தானம். அப்போது குரு பாக்கிய ஸ்தானத்தை பார்ப்பதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கும். மேசம் ராசிக்காரர்களுக்கு தகப்பனார் சொத்து மூலமாக அதிர்ஷ்டங்கள் கொடுங்க. வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் என்பது ஏற்படும். உயர் பதவி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. அதே போல் குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கின்றாருங்க. லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால லாபங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நீண்ட கால கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள் என்பது பூர்த்தியாகும். அதே போல் மே மாதம் 14ஆம் தேதி என்று பார்த்தீங்க அப்படின்னா குரு 3ஆம் இடத்துல அமர்வதனால உங்களுக்கு நீண்ட காலமாக விற்காத சொத்துக்கள் நல்லதொரு விலைக்கு விற்கக்கூடிய ஒரு யோகம்ங்கிறத கொடுக்கும். இடம் விற்கணும், ஒரு வீடு விற்கணும் அப்படின்னா அது நல்லதொரு விலைக்கு விற்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். குரு பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய இருப்பதனால. ஏன் அப்படின்னா 4ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் குரு பகவான் அமர இருக்கின்றாருங்க. அதே போல் நீண்ட காலமாக ஒரு இடம் வாங்கணும், ஒரு இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கொடுக்குங்க. இந்த குரு 3ஆம் இடத்துல அமர்வது புதியதொரு பத்திரப்பதிவு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத கொடுக்கும். அப்போது குரு 3ஆம் இடத்துல அமர்வது சிறப்பு. அதே போல் மேஷம் ராசியில் உங்கள் பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இளைய சகோதரர் இல்லை அப்படின்னா இளைய சகோதரர்கள் உருவாகக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறத கொடுக்கும். அதே போல்
சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். மேசம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 10க்கும் 11க்கும் அதிபதியாக இருக்கின்றாருங்க. அப்போது 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கின்றார். ஒரு சிலருக்கு ரொம்ப தூரத்தில் வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பிறப்பு காலத்தில் யாருக்கெல்லாம் சனி 12ஆம் இடத்துல இருக்கின்றாரோ அவர்கள் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்துக்கு சென்று படிப்பது அப்படிங்கிறது சிறப்பு. 12ஆம் இடத்துல சனி பிறப்பு காலத்தில் இருந்தால் அவங்களுக்கு அந்நியர்களால் ஆதாயம். அப்போது மேசராசிக்காரர்களுக்கு தற்போது 12ஆம் இடத்துல சனி வந்திருக்கிறாரு. மார்ச் 29ஆம் தேதி முதல். அப்போ பெரிய மனிதர்களால் ஆதாயங்கிறது கிடைக்கும். வெளி மாநிலத்தவர்களால் ஆதாயம், வெளிநாட்டினரால் உங்களுக்கு ஆதாயம், வெளிநாட்டில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு நல்லதொரு வேலை மாற்றங்கள் அப்படிங்கிறத கொடுப்பார் சனி பகவான் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். மேசம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல மறைவது, அதே போல் 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறைகிறாருங்க. அப்போது லாபத்தில் நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி லாபம் கொஞ்சம் குறைந்தாலும் குரு பகவானுடைய பார்வை 11ஆம் இடத்துல இருப்பதுனால பாருங்கள் உங்களுக்கு லாபத்துக்கு குறைவு அப்படிங்கிறது இருக்காது. அப்போ மேஷம் ராசிக்காரர்களுக்கு சனி 12ஆம் இடத்துல அமர்வது அந்நிய இனத்தவர்களால் ஆதாயம் அப்படி சொல்லிட்டு சொல்லலாங்க. அதே போல் மேசம் ராசிக்காரர்களுக்கு சனி 12ஆம் இடத்துக்கு வருவது 7 சனி ஆரம்பங்க. 2ஆம் சுற்று இருக்கக்கூடியவர்களுக்கு பொங்கு சனி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு. அப்போது யாருக்கெல்லாம் 7 சனி 2வது சுற்று வருகின்றதோ அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கட்டாயமாக இருக்கும். வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சனி பகவான் கட்டாயமாக கொடுப்பாருங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா 7 சனியில் தான் மிகப்பெரிய ஒரு பார்த்திங்க அப்படின்னா தொழில் அதிபர்கள், மிகப்பெரிய பதவியை அடைந்தவர்கள் எல்லாமே இருப்பாங்க. வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அப்படின்னா அது 7 சனியாக தான் இருக்கும் எல்லோருக்குமே. அப்போது 7 சனியை கண்டு பயப்பட வேண்டாம். 2வது சுற்று இருக்கக்கூடியவர்களுக்கு பொங்கு சனி. வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம், நல்லதொரு உயர்வு, நல்லதொரு வழி என்பது கிடைக்குங்க. நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது வாழ்க்கையில் நல்லதொரு அஸ்திவாரம் அப்படிங்கிறதும் வாழ்க்கையில் ஒரு செட்டில் ஆகக்கூடிய ஒரு யோகம் இந்ததொரு காலகட்டத்தில் மேசம் ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். 7 சனி உங்களுக்கு ஆரம்பித்திருப்பது அப்படிங்கிறதுனால அப்போது 7 சனினால் உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வு தானே தவிர தாழ்வு அப்படிங்கிறதே கிடையாதுங்க. அதே போல் ராகு கேது பயிற்சி மேசம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ராகு பகவான் லாபஸ்தானத்தில் அமர இருக்கின்றார். கேது பகவான் 5ஆம் இடத்துல அமர இருக்கின்றாருங்க. பாருங்கள், இந்த ராகு கேது பயிற்சியினால் மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் சனியும் ராகுவும் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்வாங்க. மேசம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 10க்கும் 11க்கும் அதிபதி, 10ஆம் அதிபதி ராகுவோடு சேர்ந்து பயணிக்கிறார். அப்படிங்கும்போது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வேலை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது. ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. அதே போல் வேலையை சீக்கிரம் விடக்கூடாது. இந்த ஒரு காலகட்டத்தில் விஆர்எஸ் போடலாமா அப்படிங்கிற நெருக்கடிலாம் ஏற்படும். மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் மேசம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதி ராகுவோடு சேர்ந்து நெருக்கமாக இருக்கிறதுனால அப்போது வேலை விஷயத்தில் விழிப்பாக இருந்துக்கணுங்க. அதே போல் ஏதாவது சுபகாரியங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா மே மாதம் 18 தேதிக்கு பிறகு மேஷம் ராசிக்காரர்களுக்கு சுபகாரியங்கள் செய்வது அப்படிங்கிறது நல்லது. அதே போல் உங்களுடைய புகழுக்கும் கௌரவத்திற்கும் ஒரு சில களங்கங்கள் அப்படிங்கிறது மே மாதம் 18ஆம் தேதிக்குள்ளே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய திறமைகள் மற்றவர்களுக்கு தெரியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் லாபாதிபதி ராகுவுடன் நெருக்கமாக இருக்கின்றார். உங்களுக்கு மூத்த சகோதரிகள் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் விழிப்பாக இருந்துக்கணுங்க. அதே போல் லாபம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும். மே மாதம் 18 தேதிக்கு பிறகு லாபத்துக்கு குறைவு அப்படிங்கிறது இருக்காது. உங்களுடைய ஆசைகள் பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் 18 தேதிக்கு அப்புறம் தான் பூர்த்தியாகும். மேசம் ராசிக்காரர்களுக்கு நீண்ட கால கஷ்டங்கள் மே மாதம் 18 தேதிக்கு அப்புறமாக உங்களுடைய எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன் அப்படின்னா ராகு பகவான் லாபஸ்தானத்திலே அமர இருக்கின்றாருங்க. பொதுவாக ராகு கேதுக்கள் ராசிக்கு 3, 6, 11 சஞ்சாரம் செய்யும்போது அதிர்ஷ்டத்தை கொடுப்பார்கள். பொதுவாக ராகு கேதுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சொந்த வீடுகள் கிடையாது. அவர்கள் எந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கின்றார்களோ அந்த வீட்டு பலன்களை கொடுக்கக்கூடியவர்கள். அப்போது 11ஆம் இடத்துக்கு ராகு வருகின்றாருங்க. கோச்சாரத்தில் ராகு 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது சிறப்பு. மே மாதம் 18 தேதிக்கு பிறகு நீண்ட கால ஆசைகள் மேசம் ராசிக்காரர்களுக்கு நிறைவேற இருக்கின்றது. அதே போல் உங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது ஈடேற இருக்கின்றதுங்க. அதாவது
இழுபறியாக இருந்த காரியங்கள் அப்படிங்கிறது நடக்க இருக்கின்றது. மேசம் ராசிக்காரர்களுக்கு ராகு லாபஸ்தானத்திற்கு செல்வதனால. அதே போல் அந்நிய இனத்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்க இருக்கின்றது. சொந்த நாட்டை விட்டு வெளிநாடு மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கின்றது. வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆசைகள் பூர்த்தியாக இருக்கின்றதுங்க. அப்போது ராகு பகவான் உங்களுக்கு பல வகையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கின்றார் லாபஸ்தானத்தில் அமர்வதனால. அதே போல் 5ஆம் இடத்துல கேது அமர்வதும் உங்களுக்கு நல்லது ஒரு தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும். கேது 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எத்தனை திட்டமிட்டாலும் அதில் சரியாக திட்டமிடுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. அதனால் கேது 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது சிறப்பு. ராகு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதும் அப்படிங்கிறது மே மாதம் 18 தேதிக்கு அப்புறமாக நிறைய அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியும் மேஷம் ராசிக்காரர்கள். முக்கியமாக இழுபறியாக இருந்த அத்தனை காரியங்களுமே வெற்றிகரமாக நடந்தேறும். நீண்ட கால ஆசைகள் அப்படிங்கிறது மேஷம் ராசிக்காரர்களுக்கு மே மாதம் 18 தேதிக்கு அப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா 1.5 வருஷத்துக்குள்ளே உங்களுடைய அத்தனை ஆசைகளும் நீங்கள் என்னெல்லாம் நினச்சிட்ருக்கீங்களோ வாழ்க்கையில் அத்தனையும் மே மாதம் 18 தேதிக்கு அப்புறமாக 1.5 வருஷத்துக்குள்ளே நடக்குங்க. அப்போது உங்களுடைய திட்டமிடுதல், உங்களுடைய ஆசைகள் இது எல்லாமே நிறைவேற இருக்கின்றது. புது வேலை கிடைக்க இருக்கின்றது. வாழ்க்கையில் உயர்வு என்பது கிடைக்க இருக்கின்றது. உயர் பதவி கிடைக்க இருக்கின்றது. பண புழக்கம் அப்படிங்கிறது ஏற்பட இருக்கின்றது. அப்போது எல்லா வகையிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா முன்னேற்றங்கள் அப்படிங்கிறத இந்த ராகு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றார்கள். குரு பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்தாலும் அவரால் உங்களுக்கு தொல்லைகள் அப்படிங்கிறது இருக்காதுன்னு சொல்லலாங்க. 7 சனியை கண்டு மேசம் ராசிக்காரர்கள் பயப்பட வேண்டாங்க. 7 சனியினால் நிறைய தூர மாற்றங்கள், வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் நிறைய இருக்கின்றது மேசம் ராசிக்காரர்களுக்கு. வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சனி பகவான் மேசம் ராசிக்காரர்களுக்கு கட்டாயமாக கொடுப்பாருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.